ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரந்தமாக இருந்த போதிலும் இதில் சிவனோட ஏற்றத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கு. அதாவது அவள் கூட ஹரிஹர பேதமே கிடையாது. இந்த கிரந்தத்தில் சிவனுக்கும் ஏற்றம் கொடுத்து சில அத்தியாயங்களை ஒதுக்கியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்தில் தக்ஷ யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய தக்ஷ பிரஜாபதி பண்ணக்கூடிய அந்த யாகத்தை பற்றி வருது. அப்போ சிவனுக்கும் அம்பாளுக்கும் அந்த உரையாடலாம் வருது. அந்த சிவனை கண்ணாபுடன் தூஷணம் பண்ணுறான். யார் அந்த சிவன் அப்படின்னு கேட்டால், எளிதிலே எல்லாருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய ஒரே மூர்த்தி யாருன்னு கேட்டால் ஆசதோஷின்னு சொல்லுவாள். சீக்கிரமாக கிருபை பண்ணக்கூடியவர் இந்த ருத்ர பகவான். பிரதோஷ காலத்தில் யார் விரதம் இருக்காலோ அவளுக்கு அள்ளி கொடுப்பார். குபேர சம்பத்தை அள்ளி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட சிவபெருமான் டக்குன்னு வரத்தை கொடுத்துருவார். கொஞ்சம் யோசிக்கவே மாட்டார், கொடுத்துருவார். அப்படிப்பட்ட மகாதேவன். அந்த மகாதேவன் இந்த தக்ஷனுக்கு மாப்பிள்ளையாக அமைஞ்சது தக்ஷனோட புண்ணியம். அதை அவன் புரிஞ்சிக்கல. அவன் ஏதோ எங்கள் அப்பா சொன்னார்ன்ட்டு என் பொண்ணை உனக்கு கொடுத்துட்டேன், தெரியாமல் கொடுத்துட்டேன்னு கண்ணாப்பன்னு வாய்க்கு இப்படி பேசிகிட்டு இருக்கான். பட்டினத்தடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகாத்மா. அந்த பட்டினத்தார் சொல்கிறார், நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலை உள்ளதோ, அகமும் பொருளும் இல்லாலும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளிமயக்கே இறைவா கச்சி ஏகம்பனே அப்படின்னு ரொம்ப அருமையாக பாடுறார். ஏகாம்பரநாதரை பார்த்து, கச்சி ஏகம்பனை பார்த்து பட்டினத்தார் பாடுறார், எனக்கு எப்போதுமே எது ஞானத்தை கொடுக்குன்னு கேட்டாக்க நல்லார் இணக்கமும் எப்போதும் சாதுக்களோட சங்கமும். சாது சங்கத்தை அழகாக சொல்கிறார். நல்லார் இணக்கம் ரொம்ப அற்புதமான பதம். நல்லார் இணக்கமும் ஏன்னு கேட்டால், இந்த நல்லோர்கள் இணக்கம் சாதுக்களோட சங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க நம்ம நல்வழியில் கொண்டு போயிட்டே இருப்பான். மனசு கொஞ்சம் கூட அலபாய விடாமல் எப்போதும் பகவத் சிந்தனையிலேயே இருக்க வைப்பா. அதனால் எப்போதும் எனக்கு நல்லார் இணக்கத்தை கொடுத்துட்டே இரு. எப்போதும் சாது பேசுகிறப்ப கூட வெட்டி கதை பேசாமல் பகவானை பற்றியே பேசக்கூடிய அந்த சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, அவரோட இணக்கத்தை எனக்கு எப்போதும் கொடுத்துட்டே இரு. அப்புறம் உன்னை பூஜை பண்ணுற நேசம், அதாவது பூஜை பண்ணுறதுங்கிறது வேறு, நேசத்தோட அதாவது அன்போட ரொம்ப அழகாக பூஜை பண்ணணும். சும்மா தேவன்ட்டு ஒரு பூ அள்ளி போடக்கூடாது. அந்த பகவானை பூஜை பண்ணுறப்போ ஒரு நேசத்தோட ஒரு அன்போட அழகாக பூஜை பண்ணணும். இதுதான் ஞானமே தவிர வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. வேறு நிலை உள்ளதோ? ஏன்னாக்க இந்த பொருள் இல்லால் மனைவி காசு சுற்றம் நம்மளோட சொந்தக்காரா மைந்தர்கள் நம்மளோட குழந்தைகள் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை எழில் உடம்பும் உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒரு வியாதியும் இல்லை, ரொம்ப அற்புதமாக அழகான உடம்பு கொடுத்துருக்கான். எல்லாமே என்னன்னு கேட்டால் எல்லாம் வெளிமயக்கேன்றார். இறைவா எல்லாம் வெளிமயக்கே. இதெல்லாம் என்னன்னு கேட்டேன்னாக்க சும்மா நம்மளை வேஷம் தான் போட வைக்கிறது தவிர வெளிமயக்கே. இதில் போய் எதுக்கே எல்லாம் மயங்கியிருக்கா அப்படின்னு ஏகம்பரநாதரை பார்த்து பாடுறார். எதுவும் நிலை கிடையாது. நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் தான் ஞானமே தவிர மனைவியோ மக்களோ சுற்றமோ
காசோ இந்த அழகான உடம்போ எதுவுமே வந்து எல்லாம் வெளிமயக்கு தான், வேஷம்தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்னொரு பாட்டில் சொல்கிறார், ஏகம இதே கட்சி ஏகமனை பற்றி பார்த்து சொல்கிறார், பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை. நான் பிறக்கிறப்ப ஒன்றும் கொண்டு வரல, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவது இல்லை. செத்து போனதுக்கப்புறம் இறந்த பிறகு ஒன்றும் எடுத்துட்டும் போகிறது கிடையாது. பிறக்கிறப்பையும் நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல, போகிறப்பையும் ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இடைநடுவில் குறிக்கும் செல்வம் சிவன் தந்தது. இந்த குறிப்பிட்ட கால ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்ம கிடைச்ச செல்வங்கள் என்னென்னு கேட்டால் எல்லாம் சிவன் தந்தது அப்படின்னு நினச்சிட்டு அது கொடுக்காம இந்த சொத்து நான் சம்பாதிச்சேன், ஏன் காசுன்னு யார் இருந்துண்டு யார் இப்படி இருக்காளே இந்த மக்கள் குலமாருக்கு என் சொல்வேன். இவாளுக்கு நான் என்னத்த சொல்கிறது? பிறக்கிறப்பையும் ஒன்று எடுத்துகிட்டு வரல, போகிறப்பையும் ஒன்று எடுத்துகிட்டு போகிறதில்ல. நடுவில் கொஞ்சம் காசு வந்திருக்குனாக்கா அது நான் சம்பாதிச்சது, என்னோட கடின முயற்சி, நான் சம்பாதிச்சேன், நான் சொல்லிட்டு இருக்கியப்பா. எது நீ வச்சிருக்கியோ அது எல்லாமே சிவன் கொடுத்தது. ஏன்னா பிறக்கிறப்ப நீ காசு எடுத்துகிட்டு வந்தியா, இல்லை போகிறப்ப நீ 1 ரூபா எடுத்துகிட்டு போக போறியா? ஒன்றும் கிடையாது, நையா பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நடுவில் கொஞ்சம் காசு வந்ததுன்னு சொன்னாக்கா அந்த காசு எதனால் வந்தது, அந்த காசில் தான் புத்தி போயிருக்கே தவிர அதையே நினச்சிட்டு பகவானை என்ன ஏகாம்பரநாதனை விட்டுறாளே, பகவான் ஒன்று விட்டுறாளே, அவளை என்னன்னு சொல்கிறது? இதெல்லாம் நீ கொடுத்தது தானேப்பா, அதெல்லாம் நீ வந்து இந்த நிலை இப்படி வச்சிருக்கியா, அது உன்னோட கிருப்பை தானே அப்படிங்கிற சிந்தனை யாருக்குமே வரலையே. அவளை பார்த்து நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நிலா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு பிழையை என்னென்ன பிழைகள் லைஃப்பில் பண்ணுவாங்க அவர் லிஸ்ட் எடுக்கிறார். சொல்கிறார், கல்லா பிழையும், நான் உன்னை பற்றி படிக்கலையே, நல்லா புராணங்கள் ஒன்றும் வாசிக்கலையே, சிவபுராணத்தை வாசிக்கலையே, பாகவதம் வாசிக்கலையே, ராமாயணம் வாசிக்கலையே, கல்லா பிழையும், உன்னை வந்து நினச்சி கருதா பிழையும், உன்னை நினச்சதே இல்லை. இப்போ பார்த்தோன்னா காசுன்னு ஓடிட்டே இருந்தேன். வியாபாரம் ஓடிட்டு இருந்தேன். தன்னையே நொந்துக்கிறார். வியாபாரம் தானே பண்ணிகிட்டு இருந்தார் அவர். சொல்கிறார், கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும். டே பகவான் பார்க்குறச்ச கண்கள்லேருந்து 2 பொட்டு கண்ணீர் வர வேண்டாமோ? எதுக்கெடுத்தாலும் அழுறோம். தேவையில்லாத சாமான் ஒன்று கிடைக்கலன்னாக்கா அதுக்கு அழுதுன்னு இருக்கும். பகவானே நீ கிடைக்கலையே, அதுக்குன்னு அழலையே. எது கிடைக்கணுமோ அது அப்படியே ஒரு பொருள் நம்ம வந்து ஆசைப்பட்டு அது கிடைச்சி வச்சுட்டோம். உனக்கு கிடைக்கல ஒரு வஸ்து, அந்த வஸ்து கிடைச்சிடுச்சுன்னு சொன்னாக்க அந்த வஸ்துவானது ஒரு காரியக்கிரமத்தில் கொஞ்ச நாளில் வந்து அதை வந்து செலவழிஞ்சிடும். அது அப்படியே இருக்க போகிறது கிடையாது. எந்த ஒரு வஸ்து சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த வஸ்துவானது செலவழிஞ்சு போய்டுறது. ஆனால் அழியாத வஸ்து, செலவாகாத வஸ்து, நல்ல கதியை கொடுக்கக்கூடிய வஸ்து எதுன்னு கேட்டால் சாக்ஷாத் சிவபெருமான். ஆனால் உன்னை பற்றி கசிந்துருகி நில்லா பிழையும். இன்றைக்கி எப்படி வச்சிருக்கியப்பா ஈஸ்வரா, உன்னோட கிருப்பை தானே, இன்றைக்கி நன்னா இருக்குன்னா உன் கிருப்பை தானேப்பா அப்படின்னு நினைக்காத நில்லா பிழையும், உன்னை பற்றி நினைக்காத பிழையும். இப்போ நினைக்கவே இல்லை. பார்த்தாலே வந்து ஓடிகிட்டே இருந்தேன். காசு பொண்ணு ஓடிட்டு இருந்தேன். உன்னை நினச்சி கூட பார்க்கலையே லைஃப்பில். நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும். உன் நாமா ஓம் நம சிவாயான்னு சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம் அது வாயால் சொல்லவே இல்லையப்பா. உன் மந்திரத்தை என் வாக்கால் சொல்லவே இல்லையே. நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும். அப்புறம் உன் கோவிலுக்கு வந்து உன்னை துதியா பிழையும். உன்னை பற்றி நான் துதிக்கவே இல்லை. யார் கண்டவனே அவனை பார்த்து பெரிய ஆள் அப்படி ஆகணும் அவனை போயிட்டு இறக்கக்கூடிய ஒரு மனிதனை, ஒரு மிருத சரீரத்தை துதிச்சிட்டு இருந்தேனே தவிர, அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தேனே தவிர, ஈஸ்வரா உனக்கு நான் ஜால்ரா போடலையே, உன்னை துதிச்சு நான் பேசலையே. தொழா பிழையும், உன்னை வந்து நமஸ்காரம் பண்ணலையே, உனக்கு கும்பிடு போடலையே. அவனுக்கு போய் கும்பிடு போட்டேன், அவன் காலில் போய் விழுந்தேன்.
அவனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அவன் காலில் போய் விழுந்தேன், அவனுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அவனே வச்சுட்டு இருந்தேன், நீ தான்ப்பா லைஃப், நீ தான் ராஜா, நீ தான் மகாராஜன், நீ தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மகாராஜாக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், யார் இவன் ராஜா தலைவான்னு சொல்லிட்டு இருந்தோன்னா அந்த தலைவர் வந்து ஆட்சி மாறினது, அவர் வந்து வீட்டில் உட்காந்துட்டார். இப்போ அவர் நான் செல்வாக்கு போயிடுத்து, அந்த பதவி போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து. இப்போ இத்தனால காலில் விழுந்ததுலாம் வேஸ்ட்டாக போயிடுத்து இல்லையா? சாஸ்வதம் கிடையாது, எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. பகவான் ஒருத்தன் தானே சாஸ்வதம். இங்கே அதான் சொல்கிறார், துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் சொல்லிட்டார். இதுக்கு ஒரு லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் உன்னை பற்றி படிக்கலை, உன்னை வச்சு நினைக்கவே இல்லை, நான் உனக்காக வந்து கொஞ்சம் கூட உருகவே கிடையாது. அப்புறம் வந்து உன்னோட 5 எழுத்து சொல்ல, உன் நாமத்தை நான் சொல்லவே இல்லை, உன்னை துதிக்கவே இல்லை, உன்கிட்ட உன் கோயிலுக்கு வந்து நமஸ்காரமே பண்ணலை. இது ஒரு லிஸ்ட்டு. இது அந்நியில் வேறு என்னென்னலாம் பிழைகள் இருக்குமோ எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். ஈஸ்வரா பொறுத்துக்கப்பா, நான் வந்து ஒரு மூடன், இந்த லோகம்தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கேன், அதனால் நான் மறந்து போயிட்டேன், அதனால் அதில் நீ மறந்துருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நீ உன் குழந்தை இல்லையா, நீ ஜெகத் பிதாவாச்சே, நீ என்னை மறந்துருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பட்டினத்தை இருப்பார். இன்னொரு இதில் சொல்கிறார், ஈஸ்வரனை பார்த்து, ஒரு ஊரில் ஒருத்தன் போய் இருக்கான், அந்த ஊர் நினச்சிட்டு இருக்கான், இங்கே தான் நிரந்தரமாக இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கான். ஊரும் சதமல்ல, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுப்பா. நாளைக்கே வந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இல்லை அந்த ஊரில் இந்த வேலை உனக்கு போயிடலாம், வேறு ஊருக்கு மாற்றலாகி போன சந்தர்ப்பம் கிடைக்கலாம். அதனால் ஊரும் சதமல்ட, அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உற்றார் சதமல்ட, உற்றார் உறவினர்களாக இருக்கா இல்லையா, மனைவி மக்கள் சொந்தக்காரா யாரும் உற்று பெற்ற பேரும் சதமல்ல. அந்த ஊரில் வந்து பேர் நல்ல பேர் வாங்கிட்டான், அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, ரொம்ப அருமையானவர்ப்பா, ரொம்ப தங்கமானவர்ப்பான்னு சொல்லுவா. நாளைக்கு நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாக்கி எந்த ஒரு வாக்கால் வந்து நீ வந்து ரொம்ப நல்லவன், ரொம்ப கொடைவல்லல் பேசின்னு இருக்காளோ, அவள் என்ன பண்ணுவானாக்கா அப்படியே பிளேட்டை மாற்றி, நாக்கு தானே எப்படி வேணால் பேசும், ஓஹோன்னு பேசினவா அவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு இது ஒரு காரியம் ஒன்றை வந்து கேட்டிருப்பா, அவனால் பண்ண முடியாமல் போயிடும். அதனால என்ன சொல்கிறானாக்கா, இத்தனால பண்ணதெல்லாம் போயிடும். அவன் வந்து கேட்குறப்ப காசு கொடுக்காதனால அந்த ஊர்லாம் வந்து போட்டு அந்த ஊர்க்காரெல்லாம் வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவான். பெண்டீர் சதமில்ல, கல்யாணம் பண்ண மனைவி நிரந்தரமாக கடைசி வரைக்கும் இருப்பான்னு சொல்ல முடியாது, அவன் முன்னாடி போயிடலாம், இல்லை நீ முன்னாடி போயிடலாம். அதனால் அதுவும் இது கிடையாது. பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, குழந்தைகள், அப்புறம் அந்த பைசா சதமல்ல, செல்வம் சதமல்ல, பைசாவும் நிரந்தரம் கிடையாது. தேசத்திலே யாரும் சதமல்ல, யாருமே இந்த லோகத்தில் நிரந்தரமே கிடையாது. எல்லாரும் ஒரு காலத்தில் எப்படி வந்தோமோ எல்லாம் போய்தான். எப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று வந்துடுத்தோ, பிறந்த தேதின்னு சொல்கிறப்போ இறந்த தேதின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அதெல்லாம் சொல்கிறவா எதுவுமே நிரந்தரம், தேசம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம். அப்போ எதுதான் நிரந்தரம்? மனைவி நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டார், மக்கள் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டார், ஊர் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டார், உற்றார் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டார், பிள்ளைகள் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டார், சம்பாரித்த பணமும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டார். தேசத்தில் ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது. அப்படின்னா இப்போ எதுதான் நிரந்தரம்னு கேட்டாக்க, நின் தாள் சதம் அழகாக சொல்கிறார். உன்னோட திருவடி இருக்கேப்பா, ஏகச்சி அம்பனே, உன்னோட திருவடி இருக்கே அதுதான்ப்பா நிரந்தரம். ஈஸ்வரா சிவபெருமானே, உன்னோட திருவடி நான் கெட்டியாக பிடிக்கின்ட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் நிரந்தரமே தவிர வேறு எதுவும் நிரந்தரமே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா எதுவும் எல்லாம் வந்து அழியக்கூடியது, எதுக்குமே வந்து ஒரு நிரந்தரமே கிடையாது. ஒரு ஊரில் போய் இருக்கோம், இதான் என் ஊருன்னு சொல்லுவா, பிறந்த ஊர்னு சொல்லுவா, ஆனால் வயிற்றுப்பாட்டுக்காக வேறு ஊருக்கு போகிற சுச்சுவேஷன் வரும். எந்த ஊரில் பிறந்து வளர்ந்து படித்தோமோ அந்த ஊரில் வேலை கிடைக்காது, ஏதோ ஒரு ஊரில் போய் வேலை செய்ய வேண்டிய நிரந்தரம் வரும். அப்போ வந்து ஊரும் சதம் அல்ல, அந்த ஊர் நிரந்தரம் கிடையாது. சம்பாரித்த காசு அப்படியே இருக்குமான்னு கேட்டால் ஏதோ ஒரு வியாதி வரும், சம்பாதிச்ச அத்தனையும் போட்டுன்னு போயிடும். அப்போ அதுக்காக பைசாவும் நிரந்தரம் இல்லை. மனைவி ரொம்ப அழகான பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிட்டான், பொண்ணாக இருந்தால் அழகான கணவன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டா, டப்புன்னு ஏதோ வியாதி வந்தது போயிடுத்து, வேலை இருந்தது வேலை போயிடுத்து, என்ன பண்ண முடியும்? பிராணம் போனதுக்கப்புறம் யாரும் நிரந்தரமே கிடையாது. குழந்தைகள், நான் பத்த புள்ள,
அந்த சதம் இல்லை. அவன் வந்து நாளைக்கு வேலை கிடச்சி ஃபாரின் போயிடுவான், இங்கே வந்து அப்பா அம்மா வந்து தனியாக இருப்பா. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க நிறையா நானிஸ் நிறையா இருக்குது. இப்போது முதியோர் இல்லம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ஒரு நல்ல புரட்சியாக ஒரு பேர் கொடுத்து அழகாக வச்சுருக்கா. எல்லாம் ஓல்டேஜ் பீப்புளெலாம் அங்கே அழகாக இருக்கா. ஆனால் அவளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் நின்றுருக்கா. பஜனை நடக்கிறது, கதை நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது அந்த இடத்துல. இன்ஃபேக்ட் பெத்த புள்ள கூட அவன் நடக்காது, வேலைக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கிறது அந்த இடத்துல. எதுக்கு சொல்ல வரோன்னாக்க இது வந்து அவலம்தான் அப்படின்னு நினச்சா கூட வேறு வழி இல்லை, காசு தான் முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்படிங்கிறப்ப காசு எங்கே ஜாஸ்தி தரானோ அங்கே போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுறது. அப்படி நாளைக்கு பிராணன்னு போயிட்டா கூட அந்த பையன் வந்து டயத்தில் வந்து கொல்லி வைப்பானான்னு சொல்ல முடியாது. அதான் இங்கே அழகாக சொல்கிறார், பிள்ளைகளும் சீரும் சதம் இல்லை. அன்றைக்கே பட்டினத்தார் பாட்டி போயிட்டார். நாளைக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் மக்கள் நாளைக்கு வந்து எல்லாம் ஃபாரினில் இருப்பா, அப்பா அம்மாலாம் இங்கே தனியாக இருப்பா. நாளைக்கு பிராணன் போயிடுத்துனா வந்து டயத்துக்கு வந்து அவன் வந்து ஒன்றும் பண்ண மாட்டான். அதுங்க அப்படிங்கிறத பட்டினத்தடிகள் எத்தனையோ வருடத்துக்கு முன்பாக ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். எதுவுமே சதம் இல்லை, எதுவும் நிரந்தரம் கிடையாதுப்பா. அதனால் ஒழுங்காக என்ன பண்ணுறேன், ஈஸ்வரனோட திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கும். கெட்டியாக பிடிச்சிட்டு ஈஸ்வரா நீதாண்டா கதி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பயலை பொழைச்ச. இல்லை அப்படின்னாக்கா என்ன ஆகும்னு கேட்டா, எதை நம்பிட்டு நீ வாழ்க்கை நடத்தினியோ அது நம்மளை காப்பாற்றாது, இறைவன் திருவடி மட்டும்தான் காப்பாற்றும். அதனால் சொல்கிறேன், அப்படிப்பட்ட மகாதேவனை இதை தக்ஷ பிரஜாபதி கண்ட மேனிக்கு பேசுகிறான். பஞ்ச பாண்டவர்கள் வந்து சூதாட்டத்தில் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வனவாசம் வந்துட்டா. வனவாசம் வந்ததும் வியாசர் வந்து பாண்டவர்களை பார்த்து சொல்கிறா, இது மாதிரி வந்து காலத்தை வந்து வீண் போக்கு பண்ணக்கூடாது. இந்த வனவாசங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நிறையா தபஸ் பண்ணி நிறையா வந்து உங்களை வந்து இது மென்டலி ஃபிசிக்கலி உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அப்போ வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அப்பா இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் ஆயுதம் அப்படின்னா பாசுபத அஸ்திரம்னு சிவபெருமான கையில் வச்சுட்டுருக்கிறேன். அந்த அஸ்திரத்துக்கு வந்து ஈடே கிடையாது. அந்த பாசுபத அஸ்திரத்தை நீ ஈஸ்வரன் நோக்கி தபஸ் பண்ணி, அர்ஜுனா நீ வந்து அந்த இதை வாங்கிட்டு வா, அஸ்திரத்தை வாங்கிட்டு வா, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்றைக்குமே பொழுது வந்து இந்த பொழுது போயிடுத்துன்னு சொன்னாக்க திருப்பி அந்த பொழுதை திருப்பி அந்த காலத்தை கொண்டு வர முடியாது. போனது தான். ஒரு நிமிஷம் போனால் திரும்பி வராது. அதனால் அர்ஜுனா நீ வந்து மகாதேவன்கிட்ட இந்த பாசுபதாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்திரம் அவர் கையில் வச்சுட்டு இருக்கார், அதை நீ தபஸ் பண்ணி வாங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அர்ஜுனனும் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க சிவனை நோக்கி கடுமையான தபஸ் பண்ணுறான், கோரமான தபஸ் பண்ணுறான். அப்படி ஒரு தபஸ் பண்ணதும் உடனே என்ன பண்ணுறான், துரியோதனன் என்ன பண்ணுறது கேள்விப்படுறான். அர்ஜுனன் தபஸ் பண்ணுறான்னு கேள்விப்பட்டதும் மூகாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரனை வந்து அனுப்புகிறான் அவன் தபத்தை கலைக்கிறதுக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு முள்ளம்பன்றி ரூபத்தில் வந்து இவரை கெடுக்க வரான். பார்த்தான், அவன் கையில் வில்லு காண்டிவத்தை கையில் வச்சுட்டு தான் வந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணான், அந்த முள்ளம்பன்றியை கொன்னான், அந்த அசுரனை கொன்னான். கொன்னதும் ஒரு வேடன் வேடு வச்சு 2 குழந்தைகள் அங்கேருந்து வருது. வந்து சொல்கிறா, ஏய் நீ என்ன காரியம் பண்ணிட்ட, நான் வந்து அடிக்கணும்னு நினச்ச ஒரு முள்ளம்பன்றியை நீ அடிச்சிட்ட, இப்போ அது எனக்கு தொந்தரவு பண்ணிது அதனால் அடித்தேன். இந்த காடு வந்து எனக்கு சொந்தம். அந்த வேடன் சொல்கிறான், இந்த காடு எனக்கு சொந்தம், நான் வந்து அடிக்கணும்னு நினச்ச ஒரு மிருகத்தை அடித்ததே தப்பு, என் இடத்துல வந்து நீங்கள் வந்து உட்காந்து தபஸ் பண்ணுறதே தப்பு. நீனு அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அடிக்க வேண்டிய மிருகத்தை நீ அடிச்சிட்டியேன், பரவாயில்லப்பா நான் அடித்து நீ வேணால் எடுத்துக்கியேன், நீ அடித்து போட்டு நான் சாப்பிட்றது நான் பிச்சை எடுக்க வந்துருக்க நினச்சியா, நான் அப்படி ஒன்று என்னால் கீழே போடப்பா, என்ன நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி அப்படின்னு வம்பு பண்ணுறான் அந்த வேடன். அர்ஜுனன் வந்து தபஸ் பண்ணணும். அவன் சொல்கிறான், நீ தபஸ் பண்ண வந்திருக்க, தபஸ் பண்ண வந்ததுக்கு கோபம் என்னத்துக்கு, அப்படியே சரீரம்னா போயிட்டு போகுது, முன்னமன்றது அடிப்பியா, கோவம் வரக்கூடாது, எப்படி வந்தது உனக்கு, அப்போ நீ தபஸே பண்ணல, நீ இதோ போக்குறீன்னு சும்மா ஊரை ஏமாத்துற பேல, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். நீ நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க வேடுவா அப்படின்னா, நீ யார் அணி அப்படின்னு கேட்டதும் நான் தான் அர்ஜுனன் அப்படின்னதும் அவ்வளோதான். ஒன்றும் கோபம் ஜாஸ்தியாகிடுச்சு வேடனுக்கு. நீ தான் அர்ஜுனனா, உன்னை தான் நான் தேடிட்டு இருக்கேன்,
எப்போ வந்து அந்த காண்ட வனத்தை வந்து அக்னிக்கு தாரவாக்குறப்ப அந்த வனத்தில் நிறைய வேடுவர்கள்லாம் இருந்தால் அவெல்லாம் பிராணன் அப்படி போய் நீ வந்து எரிக்கிறப்ப அவள் பிராணனும் போயிடுத்து. என் சொஜாதி என் ஜாதியை சேர்ந்து சில வேடவர்கள் வந்து அது நீ அக்னிக்கு தாரவாக்குறப்ப இறந்து போயிட்டா அப்போலேருந்து நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். எப்பயாச்சும் அர்ஜுனனை பார்த்தேன்னா வந்து ஒரு வழி பண்ணுறது நான் தினொன்று இன்றைக்கி நீனே மாட்டினா வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே சண்டை. அர்ஜுனன் வந்து வேடும் தானே இவன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அஜாக்கிரதையாக இருந்தான். பார்த்தா போகிற சண்டையை பார்த்ததும் அர்ஜுனனால் முடியல. உடனே என்ன பண்ணான்னாக்க திவ்யாஸ்திரங்கள்லாம் ஒன்றுனா யூஸ் பண்ண ஆரம்பித்தான். பதிலுக்கு அந்த வேடுவனும் திவ்யாஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுறான். அர்ஜுனன் சளைச்சி போயிட்டான். தோக்கவே முடியல, அவன் ஜெயிக்கவே முடியல அவனால். அவன் சொல்கிறான், சாதாரண வேடுவன் இது மாதிரி சண்டை போடுறதுக்கு முடியவே முடியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நமஸ்காரம் பண்ணினான். இந்த திவ்யாஸ்திரங்களுக்கெலாம் பிரதி போடுறப்பே புரிஞ்சுன்ட்டே நீங்கள் சாதாரண மனுஷர் கிடையாது, ஏதோ வேடன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேள், அதனால் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கோ அப்படின்னு நமஸ்காரம் பண்ணதோ. நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த சிவபெருமான் காட்சி கொடுத்தார். வேடன் போயிட்டார். சிவபெருமான், பார்வதி, முருகன், விநாயகப் பெருமான்ட்டு அந்த குழந்தைகளோட காட்சி கொடுத்தார். சொன்னார், நான் தான் வந்தேன், நீ வந்து இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் வந்து இந்த பாசுபதாஸ்திரம், அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னை சோதனை பண்ணும். அவன் சொன்னான், அர்ஜுன் சொன்னான், நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாக்க சிவனு சொல்லியிருந்தானே சண்டையே போட்டிருக்க மாட்டேனே, நான் ஒன்று பரீட்சை பண்ண தான் வந்தேன். இப்போ வந்து ஒரு உயர்ந்த புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை ஒருத்தன் கேட்குறான்னு சொன்னாக்க அவனுக்கு படிக்கக்கூடிய சக்தி இருக்கா திராணி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த உயர்ந்த புஸ்தகத்தை கொடுக்க முடியும், அந்த கிரதத்தை கொடுக்க முடியும். நீ மட்டும் வாங்கி வச்சு ஷெல்ஃபில் அலமாரியில் வச்சு என்ன பண்ணுறது இல்லையா? அதனால் யூஸ் பண்ண தெரியணும் இல்லையா? அதனால் உனக்கு சண்டை போட தெரியுதான்னு பார்த்தேன், உனக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமான் அர்ஜுனுக்கு கொடுத்து உனக்கு வெற்றி உண்டாகட்டும்னு சொல்லி மறைஞ்சார். இந்த ஈஸ்வரன் இப்போ நான் லீலை இது பாண்டவனுங்க அர்ஜுனனுக்காக பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அத்தனை பேர் அங்கேருந்து வந்துட்டா. ஏன்னாக்க எப்போ பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் வாங்கிட்டானோ இனிமேல் அவள் அஸ்திரம் எதுவும் அதுக்கு ஏற்றாலும் வேலையே செய்யாது, எல்லாம் வந்து புஸ்வானம் தான். அதனால் சொல்லிட்டா அவள் சொன்னால் அர்ஜுனன்ட்ட, எப்பா நீ எப்போ பாசுபதாஸ்திரம் வச்சுட்டு இருக்கியோ உன்னை அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்திரன் தன் அஸ்திரத்தை கொடுக்குறான், அக்னி பகவான் தன் அஸ்திரத்தை கொடுக்குறார், வருணன் தன் அஸ்திரத்தை கொடுக்குற, எல்லா தேவர்களும் தன் அஸ்திரங்களாக அவனுக்கு எல்லா திவ்ய அஸ்திரங்களையும் அர்ஜுனன்ட்ட கொடுக்குறான். அப்போ இந்திரன் சொல்கிறான், எப்பா நான் வந்து உன் அப்பா தான், நீ என் புள்ள தான், நீ கொஞ்ச நாளைக்கு நீ வந்து சொர்க்கலோகத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனனும் சந்தோஷப்பட்டுட்டு சொர்க்கலோகத்துக்கு போனான். போயிட்டு இந்திரனோட சமாசனத்தில் 5 வருஷம் உட்காண்டிருந்தான். அப்போ இந்திரன் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டான். காலநேமி நிவாச்சக்கவதர்கள்னு சொல்லக்கூடிய அசுரர்கள்லாம் பாதாளத்திலேருந்து பிரச்சனை பண்ணுறான், அவளை வந்து நீ அழிக்கணும்னு கேட்டுன்றதும் இந்த அர்ஜுனனும் பாதாளலோகத்தில் போய் அவரோட சண்டை போடுறான். நிவாத கவச்சர்கள்னு சொல்லக்கூடிய அந்த அசுரோட சண்டை போட்டு ரொம்ப ஒரு டயத்துக்கு மேலே சமாளிக்க முடியலைங்கிறப்ப இந்த பாசுபதாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுறான் அர்ஜுனன். உடனே வெற்றி கிடைச்சது. காரணம் என்னக்கா சாக்ஷாத் பரமேஸ்வரன் கொடுத்த அஸ்திரம் பாசுபதாஸ்திரம், அது அவன் கையில் இருந்ததுனால அவனுக்கு விஜயனுக்கு வெற்றி கிடைச்சது, அர்ஜுனனுக்கு வெற்றி கிடைச்சது. அப்புறம் இன்னொரு நிறையா புராணங்கள் ஈஸ்வரனை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ புராணங்கள் இருக்குது. அந்த ஈஸ்வரன் பண்ண லீலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு குழந்தை தன்கிட்ட பக்தி பண்ண ஒரு பெண், அவள் வந்து கர்ப்பஸ்திரி ஆனதுக்கப்புறம் அவளோட அம்மா வந்து அந்த குழந்தை பேர் டயத்தில் இல்லை, அப்போ பகவானே அவள் அம்மா மாதிரி தாயுமானவர், தாயுமா மாறி தாயாக மாறி அந்த குழந்தைக்கு வந்து பிரசவம் பார்த்து அந்த குழந்தையை காப்பாற்றினார், அம்மாவையும் தாயையும் செய்யும் காப்பாற்றினார், பகவானே பண்ணினார். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை பார்த்து இந்த தக்ஷ பிரஜாபதி தேவையில்லாமல் கண்டமேனிக்கு பேசுகிறான். மிருகண்டூன்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி என்ன பண்ணினார்னு கேட்டாக்க நிறைய தபஸ்வி, பெரிய தபஸ்வி, அவர் தபஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வந்து தபஸ்வியாக இருக்கிறதுனால எல்லா லோகத்துக்கும் போக முடியும். அவர் என்ன பண்ணார், ஒரு சமயம் வந்து இந்திரலோகத்துக்கு போனார். இந்திரலோகத்துக்கு போனாக்க அந்த இடத்துக்கு போனதும் உட்காந்துட்டார். அன்றைக்கி இந்திரலோகத்தில் அன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரகாசம் கம்மியாக இருந்தது. எதனால் பிரகாசம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டதும் இது மாதிரி மிருகண்டு மகரிஷி வந்திருக்கார், அவருக்கு புத்திர பாக்கியமே கிடையாது, அவருக்கு புத்திரன் இல்லாததுனால கொஞ்சம்
கம்மியாக இருக்கிற மார்க்குன்றதும் இந்த மிருகுண்ட மகரிஷி கோபம் வந்துடுது. எவ்வளோ பெரிய தபஸ்வி நான், ஆனால் எனக்கு புள்ள இல்லைங்கிறதுக்கோசம் இப்படி பேசாலேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய தபஸ்வி இல்லையா, திருப்பி தபஸ் பண்ண ஆரம்பித்தார். தனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மிருகுண்ட மகரிஷி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். சாக்ஷாத் பரமேஸ்வரன் காட்சி கொடுக்குறார். உடனே வந்து மிருகுண்ட மகரிஷி அவர் மனைவி தர்மபத்தினி மருத்பதினு பேர், 2 பேரை பார்த்து கேட்குறார். இப்போ மிருகுண்ட மகரிஷி, நீ தபஸ் பண்ணின ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.